சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். கோபுரம்.tv.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் இந்த வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி அப்படின்றவர் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் ஷிரடிக்கு வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன். நம்மளும் அப்படிதான். எல்லாருக்கும் மனசு கஷ்டம் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய துக்கங்கள் இருக்கும், பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாருக்கும். ஆனால் இந்த ஷிரடிக்கு போகும்போது நான் பணக்காரன் ஆகணும், நான் 10 வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது எந்த நோக்கமும் இல்லாமல் அவர் எப்படி நினச்சாரோ நான் பாபாவை பார்க்கணும் அந்த ஒரே நோக்கத்தோடு போனால் கண்டிப்பாக பாபா காட்சி கொடுப்பார். ஏன்னா இன்றைக்கும் ஷிரடியில் பாபா உயிரோடு இருக்கார். அது உண்மையான பக்தன் ஷிரடிக்கு அந்த சமாதி கிட்ட நின்னீங்கன்னா பாபா உங்களுக்கு நம்ம கூட அங்கே நின்று பேசுறது நம்ம நிச்சயமாக உணர்வோம். அந்த பக்தி மட்டும்தான் ஒரே விஷயம். அந்த துவாரகமாய்க்குள்ளே போனீங்கன்னா எப்பயும் நான் சொல்லின்னு இருக்கேன், இன்றைக்கும் அந்த செவரில் பாபா காட்சி கொடுத்துன்னு இருக்கார். அந்த ஒரு நாள் மட்டும்தான் பாபா காட்சி கொடுத்தாரா? கிடையவே கிடையாது. ஒரு நாள் வேணால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த யூடியூப்பில் போடுறதுக்காக அதுக்கு வேணால் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் பாபா காட்சி கொடுத்துட்டே இருக்கார். பக்தியோடு பாபா கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம எதுவுமே கேட்க வேணாம். நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக கொடுப்பார். இது வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி மூலமாக பாபா நம்மளுக்கு சொல்கிறார். ஏன்னா அவர் போகிறார் பாபா கிட்ட. போன உடனே அவர் எதுவுமே பாபா கிட்ட கேட்கல, ஒரு விஷயம் கூட பாபா கிட்ட கேட்கல. ஆனால் பாபா இந்த வாசுதேவ் சதாசிவ் கிட்ட பார்த்து சொல்கிறார், ஷிரடியிலேருந்து எல்லாரும் கிளம்பும்போது பர்மிஷன் வாங்கணும், அது உண்மை. ஆனால் ஒன்ன மாதிரி எந்த விதமான நோக்கமும் இல்லாதவன் பர்மிஷன் வாங்கவே தேவையில்லை, எப்போ வேணாலும் என்னை பார்க்க வரலாம், எப்போ வேணாலும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதை எல்லா பக்தர்களும் பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா எல்லா பக்தர்களும் இங்கே ஷிரடிக்குள்ளே வரணும்னா பாபாவோட பர்மிஷன் வாங்கணும், ஷிரடி இந்த துவாரகமாய்க்குள்ளே வரணும்னா பர்மிஷன் வாங்கணும், அங்கேருந்து கிளம்பணும்னா பாபாவோடைய பர்மிஷன் இருக்கணும். அப்படி இருக்கணும்னு இது எல்லா பக்தர்களுக்கும் ஒரு சட்டம்னு இருக்கும்போது பாபா எப்படி இதை வாசுதேவ் கிட்ட சொன்னார் அப்படின்னா, அந்த வாசுதேவுக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கை பக்தினால பாபா அப்படி சொன்னார். அப்போது இந்த கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாம் சொல்கிறா, பாபா கிட்ட சொல்கிறா, என்ன சொல்கிறான்னா, பாபா அவன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான், அந்த கம்பெனி பல மடங்கு வளரணும், அவன் நல்லா வளரணும், கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறா இந்த பக்தர்கள் எல்லாம். ஆனால் அப்போ சொல்லும்போது இது மட்டும்தான் சொன்னால், அந்த கம்பெனிக்கு பேர் என்ன எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த கம்பெனிக்கு பேர் என்னன்னா ஸ்ரீ சத்யநாராயண் கம்பெனி, இதுதான் அவரோட கம்பெனிக்கு பேர். இது யாருமே பாபா கிட்ட சொல்ல. என்ன பக்தர்கள் சொன்னா, பாபா ஒரு கம்பெனி வச்சுருக்கான், அவன் நல்லா வளரணும், இது மட்டும்தான் சொன்னான். அப்போ பாபா கேட்டாராம், அந்த கம்பெனி பேரை வச்சு அப்படி சொன்னாராம். என்ன சொன்னார்னா, ஏன் நாராயண் அவனுக்கு எதுவும் சட்னியும் கொடுக்கல பாக்கரியும் கொடுக்கலையா அவன் சாப்பிட்றதுக்கு, அப்போ ஏன் வளராமல் இருக்கணும், அவன் தான் சந்தோஷமாக வளர்ந்துட்டே இருக்கானே அப்படின்னு கேட்டாராம். அந்த நாராயண் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. ஏன்னா ஜென்ரலாக பாபா என்ன சொல்லுவார்னா, அல்லாஹ் நல்லதே செய்வார், அல்லாஹ் அச்சா கரேகா அப்படின்னு சொல்கிற பாபா, நாராயண் அவனுக்கு என்ன குறை வச்சிருக்கான், அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாயிடுதான். ஏன்னா பாபா ஒரு அந்தர்யாமி, அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்க போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாம் தெரியும் இந்த பாபாவுக்கு. இதை கேட்ட உடனே வாசுதேவ் சதாசிவ் ஜோஷிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் 3 பர்ஃபி தரேன், இதை நீ எடுத்துட்டு போ, நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த வாசுதேவ் சதாசிவ் ஜோஷியும் இந்த 3 பர்ஃபியும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது வாசுதேவுக்கு தோன்றுது, இந்த 3 பர்ஃபி மட்டும் எடுத்துட்டு போனால் எல்லாருக்கும் பத்தாதே, நான் என்ன பண்ணுறது? சரி, அங்கே அவர் கேள்விப்பட்டிருக்கார் வெளியில் பஜார் மாதிரி இருக்கும், அந்த பஜாரில் போய் பர்ஃபி வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருனா, 8 அண்ணா, அந்த காலத்தில் இந்த ருப்பீஸ் மாதிரி அண்ணா அப்படின்னு சொல்லுவா, இந்த 8 அண்ணா எடுத்துட்டு அது போய் பர்ஃபி வாங்கலாம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்புறார். கிளம்பி பர்ஃபி கடை எங்கே இருக்கோ அதை தேடின்னு போகும்போது எழுத்தாப்புல ஒரு மனிதர் வரதை பார்க்குறாராம். அந்த மனிதர் என்ன பண்ணுறாருனா, கை ஃபுல்லாக ஒரு தட்டு பர்ஃபி எடுத்துன்னு வராராம். சரி, அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி என்ன கேட்குறாருனா,
எனக்கு பர்ஃபி வாங்கணும், நான் 8 வச்சுருக்கேன், எனக்கு அதில் எவ்வளோ பர்ஃபி வருமோ எனக்கு அது கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பர்ஃபி வச்சுட்டு இருக்கிற மனிதர் சொல்கிறா, ஐயோ உங்களுக்குலாம் நான் பர்ஃபிலாம் தர முடியாது. ஏன்னா அப்படி சொன்ன உடனே இவர் கேட்குறார் வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி, ஏன் நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேனே, எனக்கு தயவு செஞ்சு பர்ஃபி வேணும், நான் ஊருக்கு கொண்டு போகணும், ஷோலாப்பூர் கொண்டு போகணும், எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கை நீட்டும் போது இந்த பர்ஃபி வச்சுட்டு இருக்கிற மனிதர் அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாராம். ஐயோ இதெல்லாம் நீங்கள் கேட்குற பர்ஃபி உங்களுக்குலாம் தர முடியாது, ஏன்னா பாபா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அண்ணா கட்கில் அப்படின்றவனோட ஒரு நண்பன், அவன் பேர் வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி, அவனை பார்த்து நீ இந்த பர்ஃபி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார், அதனால் உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு. உடனே இந்த வாசுதேவ் அங்கே நின்று அழறாராம். இவருக்கு புரியல, எதுக்காக இந்த மனிதர் பர்ஃபி தர முடியாதுன்னு சொன்னே ஒரு மனிதன் அழுவானா, என்னடா இப்படி அழற அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துலையே அப்படியே வாசுதேவ் நமஸ்காரம் பண்ணிட்டாராம். அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக நமஸ்காரம் பண்ணுறாருனோன்னு இவர் அப்படியே கையேந்தி சொன்னாராம், நான் தான் அந்த வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி, அந்த அண்ணா கட்கிலோட நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பர்ஃபி கொண்டு வந்த மனிதர் அப்படியே கையேந்தி மன்னிப்பு கேட்டு அந்த அத்தனை தட்டில் இருக்கிற அத்தனை பர்ஃபியும் கொடுத்தாராம். இது பார்த்த உடனே அந்த அண்ணா கட்கில் பின்னாடியே வந்த உடனே அண்ணா கட்கில் அப்படியே அழறார். ஏன்னா ஒரு பர்ஃபி வாங்கணுன்றதை முதற்கொண்டு பாபா புரிஞ்சிருக்காரு, நம்ம மனசை தெரிஞ்சுருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு கருணையுள்ள ஒரு மகானாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வாசுதேவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் வாங்கணும்னு நினச்சதை, அதாவது 8 வாங்கணும்னு நினச்சவர் பாபா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 20 மடங்கு ஜாஸ்தியான பர்ஃபி கொடுத்தாராம். அவர் 8 வாங்கணும்னு நினச்சது 20 மடங்கு ஜாஸ்தி பாபா கொடுத்து அமிச்சாரா. அது எந்த அளவுக்கு ஒரு பக்தி இவருக்கு இருந்தா அது பாபா திருப்பியும் அதுக்கு பதிலளிச்சிருப்பார். இது இன்றைக்கும் பக்தர்கள் எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம். நான் நிறைய எபிசோட் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஃபோட்டோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதோட லீலை என்ன அப்படின்னா, இந்த வாசுதேவ் ஜோஷி இந்த தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு ஷிரடியிலேருந்து ஷோலாப்பூருக்கு வந்துட்டாராம். அங்கே விஎஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பேரோட, அந்த கம்பெனியோட ஓனர், அந்த கம்பெனி பேர் விஎஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ். இந்த விஎஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஓனரை பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்காக ஷிரடிக்கு போங்க, ஷிரடிக்கு போய் எங்கள் பாபா இருப்பார், அவரோட தரிசனத்தை எடுத்துக்கோங்க, அவர் வரும்போது மறக்காமல் பாபாவை ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையான அத்தனை செலவுக்கு அத்தனை காசும், போகிறதுக்கு வரத்துக்கு அங்கே கேமராக்கு எல்லா காசையும் கொடுத்து இந்த வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி இந்த விஎஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஓனர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். விஎஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஓனரும் இவருடைய உத்தரவை வாங்கிட்டு ஷிரடிக்கு போயாச்சு. ஷிரடிக்கு போன உடனே இந்த துவாரகாமையில் பாபாவை பார்த்து அப்படியே மெய்மறண்டு போய் உட்காந்துருக்கார். உட்கார்ந்து நிற்கும்போது பாபா இவரை பார்த்து ஒரு விஷயம் கேட்டாராம். அது கேட்ட உடனே இந்த ஓனரே மிரண்டு போயிட்டாராம். அப்படி பாபா என்ன கேட்டார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.